ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, இன்றிலிருந்து உன் பொறுப்பு என்ன என்பதை யோசி. அதற்கு தகுந்தாற்போல் ஒரு அட்டவணை போட்டு எந்த வேலை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று கால அட்டவணை போட்டுக்கொள். அதற்கு தகுந்தாற்போல் உன் வேலையை அழகாக செய்து வா. இது எந்த சூழ்நிலையானாலும் செய்வது மிக அவசியம். நான் உன்னை எச்சரிக்கின்றேன். உன் கர்மாக்கள் உன்னை செய்ய விடாமல் உனக்கு பலவாறு இடையூறுகள் கொடுக்கலாம். அதையெல்லாம் மீறி நீ இந்த வேலையை செய்வது மிகவும் அவசியம். ஒருவேளை உதாரணத்திற்கு உனக்கு உணவே இல்லை என்றால் பொறுத்துக்கொள். உனக்கு உணவு, உடை இதையெல்லாம் வழங்குபவன் நான் தானே. அப்படியென்றால் எனக்கு தெரியாதா உனக்கு உணவு மிக அவசியம் என்று? அதை நான் நிச்சயம் உனக்காக ஏற்பாடு செய்வேன். நீ இந்த வேலையை தொடர்ந்து செய்தால், இந்த வேலையை இந்த நேரத்திற்குள் செய்து முடித்தல் மிக அவசியம் என்பதை புரிந்து செயல்படு. ஓடுபவர்கள் ஓடுகிறார்கள் என்பதற்காக நீயும் அவர்கள் பின்னாடி ஏன் என்று கேட்காமல் ஓடுவாயா? நீ யார் பின்னாலும் ஓடக்கூடாது. நீ என் பிள்ளை. உன் பின்னால் பலரும் வரும்படிதான் நீ வாழ வேண்டும். அதற்கு கடின உழைப்பு மிக அவசியம். ஒருவேளை உனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனால் உன்னால் முடிந்த அளவு உழைப்பை போட்டுவிட்டு உன் நெற்றியில் எனது உதியை இட்டு நீ ஓய்வு எடுத்துக்கொள்ளலாம். பின்பு பார், மறுநாள் காலை நீ புத்துணர்ச்சியுடன் செயல்படுவாய். இது மாயையின் விளையாட்டே. புரிந்து செயல்படு. உன் வேலை அங்கே தொடரப்பட வேண்டியது மிகவும் அவசியம். அது ஒன்றுதான் உன்னுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்க வேண்டும். உன் குறிக்கோளை நீ அடைந்துதான் ஆக வேண்டும். பலரும் இங்கே வாய்ப்புக்காக இந்த வாழ்க்கையோடு போராடி கொண்டிருக்கையில் உனக்கு நான் இந்த வாய்ப்பை கொடுக்கிறேன் என்றால் அதற்கு நீ முக்கியத்துவம் கொடுத்துதானே ஆக வேண்டும். அதற்கு என்ன தேவை? கடின உழைப்பு மிக அவசியம். ஏன், உன்னை வளர்த்து ஒரு முழு மனிதனாக உருவாக்க உன் தாய் தந்தை கடினமாக உழைத்தார்கள் தானே. அவர்களுக்கு வேறு நியாயம், உனக்கு வேறு நியாயமா? இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும், எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, பிற்காலத்தில் கஷ்டப்படாமல் இருக்க கஷ்டப்பட்டு தான் ஆக வேண்டும். மானம் போய்விட்டது, அவமானம் ஏற்பட்டு விட்டது என்று மீண்டும் மீண்டும் புலம்பிக் கொண்டிருந்தால் உன் கஷ்டங்கள் மேன்மேலும் தொடரும். வாய்ப்புகள் பறிக்கப்படும். உன் உடலுக்கு தான் மானம், அவமானம், ஆன்மாவிற்கு இல்லை. அதனால் உனக்கு ஒன்றும் ஆகவில்லை, ஆகவும் விடமாட்டேன். உன் வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தாலே உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை நான் நிச்சயம் வழங்குவேன். ஏனென்றால் நீ என் பிடியில்தான் உள்ளாய். உன்னுடைய இந்த பரிசுத்தமான ஆன்மா என்னை வந்து அடைய வேண்டாமா? அது பிரகாசமாக மின்ன வேண்டாமா? மானம் போனது, அவமானம் ஏற்பட்டது, இதெல்லாம் உன் பூர்வ ஜென்ம பாவச் செயலால் இந்த பிறவியில் தண்டனையாக மாயை உன்னை ஆட்டுவித்து நீ இருக்கும் நிலையிலேயே இருந்து கொண்டு மேன்மேலும் அழுது கண்ணீர் வடிக்கத்தான் மாயையின் சூழ்ச்சியாகும். நீயோ இது புரியாமல் அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் சதா சர்வ காலமும். உன்னால் முடிந்த அளவிற்கு உன் உழைப்பை போட்டுக்கொண்டே இரு என்று தானே சொல்கிறேன். எதை பற்றியும் சிந்திக்காதே. உன் குடும்பம் என் கண்காணிப்பில்தான் உள்ளது. அவர்களுக்கான வாழ்வு, அவர்களுக்கான வெற்றி எல்லாம் உன் உழைப்பை பொறுத்தேதான் அமையும். அதை விடுத்து அவர்கள் இது செய்யவில்லை, அது செய்யவில்லை என்று அவர்களிடம் நீ கோபம் காட்டக்கூடாது. இப்பொழுது உள்ள கடினமான சூழ்நிலையிலிருந்து உன்னை நீயே மீட்டெடுப்பது மிகவும் அவசியம். நீ உழைக்காமல் நான் உனக்கு எந்த மேன்மையும் தரமாட்டேன். பயப்படாதே. உன் வாழ்வில் மேன்மை ஏற்படத்தான் உன்னிடம் நான் பேச வந்துள்ளேன் தனிமையில். முடிந்தவரை தினமும் உன் வேலைகளை முடித்துவிட்டு என் ஆலயம் வர பழகிக்கொள்.
அது உனக்கு மன அமைதியை தரும், நேர்மறை ஆற்றலை கொடுக்கும். என் சாய்பிள்ளையாக நீ இருந்தால் இதை நீ நிச்சயம் கேட்டு நடப்பாய். என் சொற்படி கேட்டு நடந்தால் உன் வாழ்வில் உயர்வு நிச்சயம். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.